அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் செஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஆன்லைனில் பண்ணியிருப்பாங்க. இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் இந்த சேனல் மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டருக்கு என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இதுதான் அலாட்மெண்ட் லெட்டர். அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் 5 இயர் ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதோட செகண்ட் பேஜ் போனீங்கன்னா அட்மிஷன் அட் தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா ஆன் ஆர் பிஃபோர் 24/10/2020 சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் நாளை முதல் 24க்குள்ள இந்த கீழே கொடுக்கப்பட்டிருந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது மார்க் ஸ்டேட்மெண்ட் ஒரிஜினல் 10th, மார்க் ஸ்டேட்மெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல், டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 3 காப்பீஸ், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டு, அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதில் அலாட்மெண்ட் சீட்டாக கிடச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். தென் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணணும். ஸ்டேட் போர்டு இல்லாத போர்ட்ஸ் சிபிஎஸ்சி இது மாதிரி இருந்தால் அவங்க வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். தென் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அவங்க அந்த கோட்டாவில் வாங்கியிருந்தா அதை சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தென் இதுதான் இந்த 9th இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்வான் அஃபிடவிட்ஸ் ஃபார் non-involvement in ragging are to be submitted by these students and their parents or guardians in the format of annexure 10, 11 and 12 in accordance with the UGC regulations 2009. ஸோ நம்ம இந்த வீடியோ போட்டது மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் போட்டது. அதாவது நீங்கள் காலேஜில் போய் இதை சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, அது கூட இந்த 3 அனெக்ஷர் சப்மிட் பண்ணும். அதாவது அனெக்ஷர் 10 என்னென்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் டு பி கிவன் பை த ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் த பேரண்ட் ஆர் கார்டியன்ஸ், 2 பேருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் லெட்டர் தரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 11, இது என்னென்னா ஆன்டி ரேகிங் விஷயமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேகிங் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். அதாவது இந்த ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்க இந்த 11th போனீங்கன்னா அந்த ஃபார்மேட் இருக்கும், அனெக்ஷர் 11 ஃபார்மேட், அதை ஃபுல்லாக டைப் பண்ணி அந்த ஓத் கமிஷனர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி 12th என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் கிவன் பை த பேரண்ட் ஆர் கார்டியன், அவங்க இந்த மாதிரி இந்த கேண்டிடேட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு ரேகிங் இது இந்த இஷ்யூஸ் இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். ஸோ இந்த மூணில் இந்த 2 11 and 12 மட்டும் கண்டிப்பாக அஃபிடவிட் வந்து கமிஷனர் ஆஃப் ஓத் முன்னிலையில் தான் கொடுக்கணும். அதாவது இந்த 11 and 12 நீங்கள் என்ன பண்ணணும்னா ₹20 ஸ்டாம்ப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண பிறகு இந்த ப்ராஸ்பெக்ட்ஸை கொடுத்துருக்க இந்த அனெக்ஷர் கண்டென்ட்டை டைப் பண்ணணும். டைப் பண்ண பிறகு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கமிஷன் ஆஃப் ஓத் முன்னிலையில் நீங்கள் சைன் பண்ணணும். கமிஷன் ஆஃப் ஓத்தும் சிக்னேச்சர் பண்ணுவார். இதை கொண்டு போய் தான் நீங்கள் காலேஜ் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த 3மே நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதாவது முதல்ல ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், தென் டைப்பிங் ஒர்க் பண்ணணும் கண்டென்ட்டை, தென் கமிஷன் ஆஃப் ஓத் முன்னிலையில் சிக்னேச்சர் வாங்கணும். ஸோ இது தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த லிங்க்கு வீடியோ கீழே லிங்க் கொடுக்குற அட்ரஸில் பார்த்தீங்கன்னா அல்லது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். இது சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணணும், இல்லை டாக்குமெண்ட்ஸ் அனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த இமெயிலில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடைக்கும். இதுதான் நாங்கள் இன்னைக்கு போட்ட வீடியோ மெயின் பர்பஸ் இதுதான். தென் ஃபைனல் 10th பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக ரிஜிஸ்டர் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அங்கே அப்ளை பண்ணியும் இதை வாங்கி சப்மிட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான். நீங்கள் சீட் அலாட்மெண்ட் கிடைச்சவங்க நாளை முதல் 24 அக்டோபருக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சப்மிட் பண்ணணும். இதுதான் அந்த ஃபார்மேட். அனெக்ஷர் 10 என்னென்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட் ஆர் கார்டியன். இதுதான் பேஜ் நம்பர் 51. அதாவது உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, காலேஜ் அட்மிஷன் அப்ளிகேஷன் வாங்குறச்சு உங்களுக்கு அந்த கொடுத்துருப்பாங்க ப்ராஸ்பெக்டஸ், அதில் பேஜ் நம்பர் 51 போனீங்கன்னா இதை அனெக்ஷர் 10 பார்க்கலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 52 அனெக்ஷர் 11 இருக்கும். அதாவது அஃபிடவிட் பை த ஸ்டூடெண்ட் மட்டும் அஃபிடவிட் கொடுப்பாரு, இங்கே சிக்னேச்சர் ஆஃப் டிஃபரண்ட் சைன் பண்ணுவார், இங்கேயும் சைன் பண்ணணும் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஓத் கமிஷனர். ஸோ இதுதான் அனெக்ஷர்
11 affidavit by the student. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 12 affidavit by the parent or guardian. இப்போ உங்கள் ஃபாதர் ஆர் மதர் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி இந்த ஆன்டி ரேங்க் விஷயமா சிக்னேச்சர் பண்ணுவாங்க. இங்கே ஒன்று பண்ணுவாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் த ஓத் கமிஷனர். ஸோ இதுதான் அனெக்ஷர் 10, 11 அண்ட் 12. கண்டிப்பாக இதை 3 நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணும்போது காலேஜில் கண்டிப்பாக இதையும் சப்மிட் பண்ணோம். இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது சம்மந்தமாக உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுவாங்க. அந்த இமெயில் அட்ரஸில் இருக்கிற அவங்க கன்சர்ன் பர்சன் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியர் கட்டாக ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எதாவது சென்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸும் இந்த லா சம்மந்தமாக அட்மிஷன் சம்மந்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். இன் ஃபியூச்சரில் நம்ம சிலபஸ் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.